ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி aari work. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பீட்ஸ் கருத்து போகாமல் இருக்க என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப் நம்பர் 1, நான் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பேக்கில் தான் நான் ஸ்டோன்ஸு, பஞ்சஸ், பீட்ஸு அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் இருக்குது. நமக்கு எந்த சைஸஸ் வேணுமோ நம்ம அந்த சைஸஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸு, பீட்ஸு, பஞ்ச் பீட்ஸு அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்டோன்ஸே கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த ஜிப்லாக் பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டோன் நான் இந்த ஜிப்லாக் கவரில் தான் வச்சுருக்கேன். ஃபீட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ நான் இந்த பிளாஸ்டிக் பேக்கில் சுகர் பீட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா 2 வாட்டி மடிச்சுட்டு ஸ்டாப்லர் பின் நான் 3 இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கை எடுத்து அதில் சுகர் பீட்ஸை போட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்து டிப் நம்பர் 3 பார்க்கலாம். இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் நம்மளோட திங்ஸை பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஆரி மெட்டீரியல்ஸ் நம்ம ரீட்டெயிலில் வாங்குகிறோம்ல, அந்த கடையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேகும் நமக்கு ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கூட நமக்கு தருவாங்க. ஒரு 30 பேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். அடுத்து டிப் நம்பர் 4 பார்க்கலாம். மெத்தடு ஒரு சில பிகினர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நம்ம எந்த கவரில் வாங்குகிறோமோ அந்த கவர்லேருந்து நமக்கு தேவையான ஸ்டோன்ஸு, பீட்ஸு அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதியை டேப் வச்சு சுற்றிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம கவரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து நம்ம டப்பாவில் சுகர் பீட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த டப்பாவில் நான் சுகர் பீட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இதுக்குள்ளே நான் சிலிக்கான் ஜெல்லை உள்ளே வச்சு மூடிடுறேன். எதுக்காக நான் சிலிக்கான் ஜெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சிலிக்கான் ஜெல் கெட்டு போகாத தன்மையுடையது. இந்த மாதிரி சுகர் பீட்ஸை மேலே கொட்டிட்டு டப்பாவில் மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சுகர் பீட்ஸை பேக்கெட்டில் வாங்கும்போது அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா A*உடைய சுகர் பீட் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் இதை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சீவிங் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ சீவிங் த்ரெட்டை நான் சுற்றி தான் ரேப் பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, டக்குன்னு எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் சீவிங் த்ரெட் தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை வச்சு ரேப் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன த்ரெட் இருந்தாலும் நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் பின்னும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது சேஃப்டி கிடையாது. ஸ்டாப்லர் பின்னோ அப்படி இல்லைனா நம்ம டேப் யூஸ் பண்ணும்போது நம்ம 2-3 வாட்டி பிரித்து ஒட்டும்போது அதில் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திடீர்னு பீட்ஸ் கொட்டி போயிடும் நம்ம ஒரு அவசரத்தில் எடுக்கும்போது. ஸோ நீங்கள் கயிறு கட்டுறது பெஸ்ட்டு அப்படின்றது என்னோடய சஜஷன். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் என்ன மெயின்டைன் பண்ணுறேனோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணும்போது நல்லா ஏர் போன மாதிரி நல்லா வச்சு அழுத்திட்டு அப்புறமா தான் நம்ம சுற்றணும். அதில் சுத்தமாக ஏரே இருக்கக்கூடாது. ஏர் இல்லாமல் இருந்தால் தான் அதில் நம்ம பீட்ஸ் கருத்து போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நம்ம சுகர் பீட்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பஞ்ச் பீட்ஸை பற்றி பார்க்கலாம். நான் பஞ்ச் பீட் வாங்கும்போதே இந்த கவரில் தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த கவரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் 3mm 4mm 5mm எல்லாமே நான் வச்சுருக்கேன். கூட வீட் பீடும் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது 4mm, இது மேலே பார்த்தீங்கன்னா இது 5mm, இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இது 3mm, பக்கத்தில் இருக்குது வீட் பீடு. ஸோ இதான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு கொடுக்கும்போது இப்படி தான் கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி மேலே கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே கீழே நம்ம அழுத்தும்போது இந்த மாதிரி நமக்கு ஏர் மொத்தம் போயிடும். ஏர் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி 2 or 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் வச்சு ரேப் பண்ணிக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு த்ரெட் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே உங்கள்கிட்ட சுற்றி மட்டும் காட்டுறேன். உங்கள்கிட்ட த்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக ஒரு ஏர்டைட் டப்பாவில் நம்ம வைக்கணும். நான் ஏர்டைட் டப்பா உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்கள்கிட்ட என்ன டப்பா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டப்பா நான் கடையில் வாங்கினேன். 5 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரி நமக்கு காலியான டப்பா நமக்கு கொடுப்பாங்க. அந்த டப்பாவில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. நீங்கள் டைட்டாக மூடிட்டீங்க அப்படின்னா ஏர் போகாது, உள்ளேயும் வராது. ஸோ அதனால் பீட்ஸ் நமக்கு நல்லாயிருக்கும். பீட்ஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பீட்ஸ் நமக்கு லைஃப் வரும். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கக்கூடிய பீட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான பிராண்டடான பீட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, யாரோட ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 டேஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் வந்து நமக்கு லைஃப் லாங் வரலனாலும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 5 ரூ. 10 அப்படி தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ நீங்கள் அந்த 5 10 கணக்கு பார்க்காதீங்க. உங்களோட பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணுன்றதை பாருங்கள். கஸ்டமர் உங்களை திரும்ப வர வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் நல்லா குவாலிட்டியாக பிராண்டடாக பார்க்கும்போதே நல்லா படிச்சுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வர்றதும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே உங்களை பற்றி சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ராடக்ட்டை வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுங்க. ப்ளஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னியை நல்லபடியாக கொண்டு போங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.